நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கங்க. கொஞ்சம் வாய்ஸ் சரியில்ல. உடம்பு சரியில்லனால வாய்ஸ் சரியில்லாம இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல சில முக்கியமான பங்குகளுடைய தகவல் இருக்கு. நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஸ்டாக்கு இன்னைக்கு நல்ல ஏற்றம் கண்ட ஸ்டாக்கு. இந்த 5 ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோல நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. இந்த 5 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 40, 50% பார்த்தீங்கன்னா, அப்சைடு பொட்டன்ஷியலுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா, ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்லாம் 60, 70% கீழ விழுந்த ஸ்டாக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓவராலா பார்த்தீங்கன்னா, அருமையான பெர்ஃபார்மன்ஸுங்க. நீஷ பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வொரி பண்ணாம கன்டினியூவா ஏறிக்கிட்டே தான் இருக்கு. இன்னும் ரிசல்ட் நெறைய வர வேண்டியிருக்கு. ஒரு 2 முக்கியமான கம்பெனியோட ரிசல்ட் வந்திருக்கு. அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 388 பாயிண்ட் அருமையான பெர்ஃபார்மன்ஸு. நிஃப்டி பேங்க் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. இன்னைக்கு மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்ங்க. மிட் கேப் பார்த்தீங்கன்னா 2.5% மேல அருமையான பெர்ஃபார்மன்ஸு. ஸ்மால் கேப்பும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2.5% மேல அருமையான பெர்ஃபார்மன்ஸு. அதனால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம போர்ட்ஃபோலியோ எல்லாமே அருமையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. என்னோட போர்ட்ஃபோலியோலாம் பார்த்தீங்கன்னா 3.5%. நம்ம எப்போதுமே மார்க்கெட்ல சொல்றதாங்க. நம்ம சொல்றது என்ன விஷயம்னா, நல்ல ஒரு ஸ்டாக்கா வாங்கிட்டு நம்ம நிதானமும், பொறுமையா இருந்தோம்னா, ஸ்டாக் மார்க்கெட் கண்டிப்பா நமக்கு ரிவார்ட் குடுக்கும். என்னுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா, ஓவராலா 25% பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப 15% ரெக்கவர் ஆயிருச்சு. 15% ரெக்கவர் ஆகி, இப்ப ஓவராலா 10% தான் மைனஸ்ல இருக்கு. நெறைய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, எனக்கு 40, 50% மைனஸ் இருந்தது. எல்லாமே 10% நெறைய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, இப்ப கிரீன் ஆயிருச்சு. ப்ராஃபிட்டுக்கு வந்துருச்சு. நான் டெய்லி 2000, 2000 அந்த மாரிக்கே பார்த்தீங்கன்னா, கையில காசு இருந்துச்சுன்னா, ஒரு எஸ்ஐபி முறையில தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட நான் பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்ஐபி முறையில இன்வெஸ்ட் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 30,000 போகும்போது தான் நான் ப்ராஃபிட் புக் பண்ணுவேன். லாங் டெர்ம் ஸ்டாக்க. ஸ்மால் இது இது மத்த இதுல பார்த்தீங்கன்னா, இன்னொரு டிமாண்ட் அக்கவுண்ட் வச்சிருக்கேன் ஷார்ட் டெர்முக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 20% வந்ததுன்னா, அதுல பார்த்தீங்கன்னா, நான் மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக் பண்ணிருவேன். அதுல ரொம்பலாம் கிடையாது. ஒரு 10 ஸ்டாக் தான். ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா, நேத்து ஒரு ஜிண்டால்ஸ் ஒரு ஸ்டாக் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தேன். நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டெலிகிராம் குரூப்ல கூட நான் சொல்லியிருக்கேன் அத. இன்னைக்கு நிஃப்டி ஆட்டோ 1.25%, 1.5%க்கு மேல. ஐடி இன்னைக்கு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். எல்லா இண்டெக்ஸுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வெளுத்து வாங்கிருச்சு. அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். போர்ட்ஃபோலியோவும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸுங்க. அதனால எப்போதுமே நீங்களும் ஒரு நல்ல ஸ்டாக்க, அருமையான ஸ்டாக்க, நல்ல ஒரு மொமெண்டம் உள்ள ஸ்டாக்க வாங்கி நிதானமா இன்வெஸ்ட் பண்ணி லாங் டெர்ம் ஹோல்ட் பண்ணுங்க. பொறுமையா வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிவார்ட் கிடைக்கும். அதுதான் நம்ம நம்ம இன்வெஸ்டருக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். ஹிந்துஸ்தான் சிங்குக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்குங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான்ல பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு பிட்டர பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. ஒரு அருமையான ஒரு நியூஸ் சொல்லலாம் ஹிந்துஸ்தான் சிங்க்கு. இந்த ஸ்டாக் வச்சிருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு முக்கியமான நியூஸா இருக்கும். அடுத்தது இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய விளம்பரதாரா பார்த்தீங்கன்னா, மல்டி இயருக்கு பார்ட்னர்ஷிப்பா டென்னிஸ் வீரர் பார்த்தீங்கன்னா, ஹார்லோஸ் பார்த்தீங்கன்னா நியமிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸ் சொல்லலாம். இன்னைக்கு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 2.25%க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போற நியூஸ் பார்த்தீங்கன்னா, பாரா டிஃபென்ஸ். பாரா டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஸ்டாக் 7%ங்க. லாங் டைம் அந்த சைடு வேல தான் கீழ போயிட்டு இருக்கு. எத்தனை தடவ பாருங்க டவுன் சைடு டச் பண்ணிருக்கு இந்த ஸ்டாக் எல்லாமே. இவங்க பார்த்தீங்கன்னா, 10 இயர் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா, ஒரு யுஎஸ்ஏ இயர் டூ இயர் ரீஃபில்லிங் சிஸ்டம் அந்த இதோட பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ் சொல்லலாம் பாரா டிஃபென்ஸ்க்கு. நல்ல ஒரு அருமையான நியூஸ். இந்த ஸ்டாக் வச்சிருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குட் நியூஸா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டைமண்ட் பவர். இந்த ஸ்டாக் நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா, 45 கோடிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதானி எலக்ட்ரிசிட்டி மும்பை அது மூலமா பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா, ஹெவி வோல்டேஜ் கேபிள்லாம் தயாரிக்கிறாங்க. கேபிள் செக்டார்ல இருக்காங்க இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் நெறைய டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நண்பர்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரயில்டெல். ரயில்டெல் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 14%. நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டெலிகிராம் குரூப்லயும் நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டாக்க பத்தி. இன்னைக்கு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம் ரயில்டெல். முக்கியமான காரணம் என்னன்னா, இவங்களுக்கு 255 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 800 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு ரயில்டெலுக்கு. 2 ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஆமா. நல்ல ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு லோலேருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரெக்கவர் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் வச்சிருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா, நல்ல அருமையான ஒரு கீழ்ல இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்டாக்கு முக்கியமான ஸ்டாக் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக் தான். அதுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, எலிகான் இன்ஜினியரிங். இது பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் உள்ளது. இந்த ஸ்டாக்க நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். இதுக்கு தனியாவே வீடியோ குடுத்துருக்கோம். இது கொஞ்சம் லோலேருந்து நல்லா ரெக்கவர் ஆயிருக்கு. ரிசல்ட் பார்க்கையில சேல்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் கூடியிருக்கு. அதர் இன்கம்ல பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு 84 கோடி பார்த்தீங்கன்னா, மைனஸ் ஆயிருக்கு. ஏதோ பார்த்தீங்கன்னா, பெனால்டி ஏதாச்சும் கட்டியிருப்பாங்க. அத நம்ம டீட்டெயிலா பார்க்கணும்.
அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 6 கோடி. நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி அடிப்பான்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23லேருந்து பார்த்தீங்கன்னா 85லேருந்து டேக்ஸ் கூடியிருக்கு. அதிகமாக டேக்ஸ் கட்டியிருக்காங்க. இந்த ஃபைனான்ஸ் இயர்னால வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுனாக இருக்குது. முக்கியமான காரணம் என்னன்னா அதர் இன்கம்ல 84 கோடி போயிடுச்சு. டேக்ஸ் அதிகமாக கட்டியிருக்காங்க. கூட்டி கழிச்சு பார்க்கும்போது வெறும் 6 கோடி தான் உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு. நாளைக்கு எதுவும் அடிக்கடி அடித்தாங்கன்னா பார்க்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஐபிஓ வந்த ஸ்டாக்கு ஆனந்த் ரெடி ஷேரு ஸ்டாக் புரோக்கர். ஆனந்த் ரெடி வெல்த்னு ஒரு ஸ்டாக் இருக்குங்க. அது வந்து இப்போ தான் ஒரு மறுபடியும் போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஆனந்த் ரெடி ஷேர் ஸ்டாக் புரோக்கர் புதுசாக ஐபிஓ வந்தது. இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப்பு. இந்த ஸ்டாக் நல்ல ஐபிஓ வந்து நல்ல ரைஸ் ஆகிட்டு நல்ல டவுன் ஆகி ரீசெண்ட் லோலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெக்கவர் ஆகிருக்கு. இதோடைய ரிசல்ட்டு வந்திருக்குங்க. இதோட ரிசல்ட்டு பார்க்கலாம். சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 111 கோடி. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 41-43 இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 32 கோடிலேருந்து பார்த்தீங்கன்னா 42 கோடி. நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ ரீசெண்ட் லோலேருந்து மார்க்கெட் ஏற்றத்தில் இந்த ஸ்டாக் நல்லா ஏறிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி 1.5% மேலே ஏறி இருக்குது ஆனந்த் ரெடி. அடுத்தது நான் சொன்ன ஒரு 5 ஸ்டாக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, இன்றைக்கி நல்லா அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டாக்கு சொன்னேன்ல, இந்த ஸ்டாக்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக்குக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் கூட அப்சைடு பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்டெல் கார்ப்பரேஷன். முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைனில் தான் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் வந்து நிற்கும். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. 18% இன்றைக்கி மட்டும். யாராச்சும் இந்த லோவில் பிடிச்சிருந்தீங்கன்னா, இந்த லோலேருந்து நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வரைக்கும் 35-40% ஆயிருக்கும். அருமையான பெர்ஃபார்மன்ஸு. நல்ல ஒரு ஸ்டாக்கு. நம்ம நிறைய டைம் இந்த ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோ பார்த்து வாங்கியிருந்த நண்பர்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருந்திருக்கும். இந்த ஸ்டாக்கை வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா சுஸ்லான் எனர்ஜி. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்கு. இன்றைக்கி 7.4% மேலே ஏறி இருக்குது. லார்ஜ் கேப்பு. இதுவும் நல்ல ஒரு லோ ரேட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 39 ரூபாயில் இருந்திருக்கு. மார்ச் 2026 மார்ச் 9 2026 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 49 ரூபா இருக்குது. ஆல்ரெடி 10 ரூபா ஏறி இருக்குது இந்த ஸ்டாக்கு. நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு சுஸ்லான் எனர்ஜி. இந்த ஸ்டாக்கு தெரியாதவங்க யாருமே கிடையாது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 40% டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரைட்டும் அதே மாதிரிக்கே தான். நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். மூணாவது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எக்ஸ் வின்ட்டு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் 60% டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவும் ரீசெண்ட் லோலேருந்து பார்த்தீங்கன்னா 24 ரூபா 75 ரூபாலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு மூமெண்டம். இன்றைக்கி 6.5% மேலே ஏறி இருக்குங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை பார்த்தீங்கன்னா 247 ரூபா. இன்னும் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஏற வேண்டிய டைம் நிறையா இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு கம்பெனி சொல்லலாம். மார்க்கெட் கேபிட்டல் 16 கோடி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவர் செக்டாரில் இருக்காங்க. விண்டு பவர், டர்பின் ஜென்ரேட்டர் இந்த மாதிரி நிறையா இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் விண்டு எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கிறாங்க. இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நண்பர்களே. நம்ம வீடியோ பார்த்துருக்க நண்பர்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டாக்கை பற்றி. இந்த ஸ்டாக் நானும் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசிலேருந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ஏற்றம், கடுமையான ஒரு ஏற்றம் சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு ஏற்றம் போயிட்டு இப்போ ஒரு நல்ல ஒரு டவுனு, நல்ல லோலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெக்கவர் ஆகிருக்கு. 140 ரூபா 137 ரூபா இது லோ. இப்போ ட்ரேடாக வந்து பார்த்தீங்கன்னா 162 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கேப் ஸ்டாக்குன்னு சொல்லலாம். 33,000 கோடிக்கு மார்க்கெட் கேபிட்டலு. இன்றைக்கி 5% மேலே ஏறி இருக்குது. ஸ்டாக்கு பி வந்து பார்த்தீங்கன்னா 41. இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக் இன்றைக்கி அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. நிறைய டைம் நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்கும் கூட இதுவும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சாவது பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பிஜிஎல். இன்றைக்கி 10%ங்க அருமையான பெர்ஃபார்மன்ஸுங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் நல்ல லாங் டைமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கோ. அந்த சைடுவேயில் ஒரு டவுனு, அதுக்கப்புறம் அப்பு, அதுக்கப்புறம் டவுனு, அதுக்கப்புறம் அப்பு நிறைய டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த டவுனை பிரேக் அவுட் பண்ணி நல்ல ஒரு லோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கு ரீசெண்ட் லோலேருந்து பார்க்கல இன்றைக்கி அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. 10% ஆல்மோஸ்ட் 100 ரூபா ஏறிச்சு இந்த ஸ்டாக்கு ரீசெண்ட் லோலேருந்து. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த செக்டாராக இருக்காங்கன்னா ஏசி மேனுஃபேக்சரிங், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங்கில் இருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸில் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்டாரில் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் க்ரோத் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.
நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண நிறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு 20 to 30-40% நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு நண்பர்களே. அதனால நான் எப்போதுமே சொல்கிறது, ஒரு நல்ல ஸ்டாக்கை, நல்ல செக்டார் உள்ள ஸ்டாக்கை பொறுமையாக நம்ம வாங்கி நம்ம போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதனால் பொறுமை நிதானமும் தேவை நண்பர்களே. இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான தகவல் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நண்பர்களே. இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5 ஸ்டாக்கும் கிடையாது, நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண நிறைய ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அதனால் நம்ம வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். கண்டினியூவாக பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணி எந்த ஸ்டாக்கை வாங்கலாம், எந்த ஸ்டாக்கை விற்கலாங்கிற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. எந்த ஸ்டாக்குமே பை காலோ செல் காலோ கிடையாது. இது எல்லாமே சாம்பிள் டேட்டா தான். நம்ம வந்து ஸ்க்ரீனில் என்ன இருக்கோ அதை சாம்பிள் டேட்டாவை நம்ம பார்த்துருக்கோம். அதனால் எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுனாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்கள் ஃபைனான்ஸ் அட்வைசரை கேட்டு நீங்கள் வாங்கலாமான்னு வேணாலும் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதிகமான லைக் கொடுத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்களுக்கு போய் சேரும். அவங்களும் பார்த்து பயனடைவாங்க. இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.